ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 40 மெகா பிக்சல்ஸ் கேமராவில் ஃபியூ சார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ இருக்குது. சாரி, ஓகே, இதை வந்து நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ. ஸோ உங்களோட 40 மெகா பிக்சல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மேலே பார்த்தீங்கன்னா 16:61.5 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 6 லார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிக்சல் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 40 மெகா பிக்சல்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நீங்கள் 16 எடுக்கும்போது 8 மெகா பிக்சல்ஸ் வருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 9 மெகா பிக்சல்ஸ் காமிக்குது. அண்ட் தென் 34 மெகா பிக்சல்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரோஷர் இந்த 40 மெகா பிக்சல்ஸ் வேணும்னா 4:3 எல்லுன்னு இருக்கா செலக்ட் பண்ணாலே எவ்வளோ மெகா பிக்சல்ஸ்ன்றது காமிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் சைஸ். ஸோ நான் வந்து கேமரா வந்து ஷூட் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோ லைட் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்டுடியோ லைட்டை ஆஃப் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் வந்து ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் பார்ப்போம் அப்படி இருக்கிறேன். ஸோ என்னோடய கேமரா லைட்டிங் என்னோடய ஃபேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் ஓகே. ஸோ இப்போ இருக்கிற அந்த லோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் கேமராவுக்கு தான். ஸோ இதில் வந்து நான் வந்து லோ லைட் வந்து செக் பண்ணுறேன். சூப்பர் நைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியும் நினைக்கிறேன். டாப் ஆங்கிள் ஷாட்டில் காமிக்கிறேன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே, சாரி இங்கே இல்லை. எஸ், சூப்பர் நைட் மோட். ஸோ சூப்பர் நைட் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா 1080. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் 50Hz போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ லோ லைட்டில் நான் எடுக்க போகிற வீடியோ வந்து ஜஸ்ட் லோ லைட்டில் தான் எடுக்கிறேன். அடுத்த வீடியோ ஸோ அடுத்து வந்து 4Kல வந்து நம்ம 1080 60 FPS எடுக்க போகிறோம். ரெக்கமெண்டட் அதாவது நீங்கள் 60 போட்டிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டட் 50Hz ஃப்ரேம் செகண்டில் நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வார்னிங் வருது. ஸோ திஸ் இஸ் 1080 50 FPS வித் நைட் மோட். ஓகே, லோ லைட்டில் செக் பண்ணோம். ஸோ லோ லைட்லேருந்து இப்போ வந்து நார்மல் லைட்னிங்கில். ஸோ வால்யூம் பாருங்கள். நைட் மோட், PFPS வித் நைட் மோட். ஸோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஆக்ஷன் 5 ப்ரோ கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நார்மலாக லிசன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வால்யூம் ரொம்ப ரொம்ப நைஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பர் நைட் மோடு இருந்து நார்மல் லைட்டிங் கொடுத்தா நார்மல் லைட்டிங் மோடுறேன். ஸோ நார்மல் லைட்டிங்கோட வீடியோ சாம்பிள்ஸ். ஸோ நான் எடுக்கிறது 4K 60 FPS. ஸோ 4K 60 FPSல ஓகே. அண்ட் ஃபைனலி நம்மளோட 120 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் எடுக்க போகிறோம். இப்போ 120 ஃப்ரேம் செகண்டில் ரெசல்யூஷன் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ 120 ஃப்ரேம் செகண்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஃபர்தராக அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது 4K 120 ஃப்ரேம் per செகண்ட். ஸோ நீங்கள் ஹை ரெசல்யூஷன் எடுக்கும்போது அதிலே வார்னிங் வருது 15 செகண்ட்ஸ் ஆகுது, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறீங்களான்னு. ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ்க்கும் வார்னிங் வந்துகிட்டே இருக்குது. அந்த வார்னிங் என்னென்னா நீங்கள் உள்ளே போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது 4K 120 FPSோட வீடியோ சாம்பிளிங் பார்க்குறதுக்கான வீடியோஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டோர் ஷூட்டிங்கில் பார்த்தோம். ஃபர்தராக வந்து ஒரு டீட்டெயிலாக அவுட்டோரில் போய் வந்து வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு புதுசாக அந்த மாதிரி இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு டீட்டெயில் ரிவ்யூவில் அடுத்த ப்ராடக்ட்டில் சந்திக்கலாம். டில் தென் பை ஃப்ரம் சந்துரு அவுட்.